அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலை பாடகர் குழுவோடு இணைந்து பாடி வரவேற்போம். அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெறுக, உறவுகள் வளம் பெறுக, உங்கள் உறவுகள் வளம் பெறுக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரெல்லாம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. செல்வம் வாசல் நமக்காக திறந்துள்ளது, நமது ஆண்டவரின் ஆலயம் வாசல் நமக்காக திறந்துள்ளது. அவரின் வார்த்தைகள் நல்வாழ்வு கனிகள், அவரின் வார்த்தைகள் நல்வாழ்வு கனிகள். வாழ்வோர் பேறு பெற்றோர், அதில் வாழ்வோர் பேறு பெற்றோர். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்ற நாம் ஆண்டவரை தொழவும், புதிதாக அருள்பொழிவு பெறவிருக்கின்ற திருத்தொண்டர்களுக்காக ஜெபிக்கவும் வந்திருக்கிறோம். இறைவனிடம் இவர்களை அர்ப்பணித்து இறைவன் இவர்களை ஆசிர்வதிக்கவும் இவர்களுடைய பணி சிறப்பாக அமையவும் வேண்டும் என்று ஜெபித்து, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அனைவரும் அமர்வோம். நற்செய்தி தூதர் சபையின் திருத்தூதர்களின் அரசி மறை மாநில தலைவர்
வருகை தந்திருக்கும் யாவரையும் அன்புடன் வரவேற்க அழைக்கின்றேன். யாரைத்தான் நான் அனுப்புவேன்? என் பணிக்காக யார் செல்வர்? எம் நற்செய்தி தூதுவர் சபையின் திருத்தூதர்களின் அரசி மறைமாகாணம் இருபெரும் வரலாற்று நிகழ்வுகளால் மகிழ்ச்சி கொள்கின்றது. முதலாவதாக, எம் குட் நியூஸ் தியான இல்லத்தின் ஆலயமானது 22 ஆண்டுகளுக்கு பிறகு தன் முகத்தை புதுப்பித்து இருக்கின்றது. ஒளிரும் மங்கா கதிரவன் போல இவ்வாலயமானது அருள் சுடராகவும் ஆன்மீக சுனையாகவும் வரும் யாவருக்கும் அருள் பாவிக்க புதுப்பிக்கப்பட்ட இந்த பீடமானது அர்ச்சிக்கப்பட இருக்கின்றது. பலிபீடமானது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பை உலகிற்கு உறக்கச் சொல்லும் அடையாளம். இப்பலிபீடம் என்று புனிதப்படுத்தும் பொழுது நம் தியாக வாழ்வையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, எம் நற்செய்தி தூதுவர் சபையின் திருத்தூதர்களின் அரசி மறைமாகாணமானது இரு திருத்தொண்டர்களுக்கு குருத்துவ அருள் பொழிவு வழங்கி உலகளாகிய திரு அவைக்கு மெருகூட்ட அனுப்புகிறது. குருத்துவமே, பணி வாழ்வில் இடர்கள் பல தோன்றினாலும் துவண்டு விடாதீர்கள். புறாவின் மனம் கொள்வீர், சிலந்தியின் விடாமுயற்சியை மேற்கொள்வீர். புறா கட்டுவது கூடாக இருந்தாலும் மிக உயரத்திலேயே கட்டும். அதேபோல் சிலந்தி வண்டு போல் பின்னால் வலை கட்டும். அதுபோல் நீங்களும் உங்கள் பணியை சிரமேற்று செய்ய வாழ்த்துகின்றேன். இவ்விரு பெரு நிகழ்வுகளையும் வரலாற்று சாதனையாக்க வாழும் வரலாறாக முத்துநகர் தவமிருந்து முத்தெடுத்த மேதகு ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி அவர்கள் முகமலர்ச்சியோடு தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கின்றார்கள். ஆயர் அவர்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். இச்சரித்திர நிகழ்வில் மகிழ்வோடு கலந்து செபித்து இறையாசிர் வழங்க பணி ஓய்வு பெற்றாலும் ஓய்வறியா கதிரவன் போல தொடர்ந்து திரு அவைக்காக தியாகப்பணி செய்யும் பாளையங்கோட்டை முன்னாள் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களையும், தூத்துக்குடி மறைமாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு யுவான் அம்ப்ரோஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் தூத்துக்குடி மறைமாவட்ட பணிக்குழு உறுப்பினர்கள் ஆகிய அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். எம் நற்செய்தியின் தூதுவர் சபையின் தலைவர் பேரருள் தந்தை மேத்யூ கல்லிக்காட் அவர்களையும் பாசத்தோடு வரவேற்று மகிழ்கின்றேன். எம் சபையின் நிர்வாகக் குழு உறுப்பினர்களையும் மறை மாகாணங்களின் நிர்வாகக் குழு உறுப்பினர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்வுகளில் பங்கேற்கும் அனைத்து குருக்களையும் கன்னியர்களையும் அருள் சகோதரர்களையும் இறை மக்கள் அனைவரையும் ஆசியோடு வரவேற்று மகிழ்கின்றேன். பலிபீடத்தை புனிதப்படுத்துதல். என் பெயர் விளங்கும் இவ்விடத்தில் உம் அடியார் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக என்ற இறை மொழிக்கிணங்க இப்பொழுது ஆயர் அவர்கள் எழுந்து பலிபீடத்தை புனிதப்படுத்தி ஜெபிக்க இருக்கிறார்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பலிபீடத்தையும் இங்கு சூழ்ந்திருக்கின்ற அனைத்தையும்
தூய நீரில் நாம் புனிதப்படுத்தி ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கவிருக்கின்றோம். எனவே இப்பொழுது நீரை ஆசீர்வதிக்கின்றோம். இறைவா, அனைத்திற்கும் வழியூட்டி வாழ வைப்பவர் நீரே. மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் பரலோக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைக்கும் அன்பினால் பாவத்தில் இருந்தும் விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையறாது கூட்டிச் செல்கின்றீர். ஏனெனில் பாவக்கரை வடிந்த மனிதர் கருணை மிகுந்த உமது இத்திட்டத்தினால் ஞானஸ்நான ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளர்களாக திகழவும் நீரே திருவுளமானீர். ஆகவே தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இதை நேர்ந்தளிக்க உம்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோவிலாக மாற்றுகின்ற ஞானஸ்நானத்தின் அடையாளமாய் இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடும் திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் விண்ணக எருசலேமுக்கு வந்து சேர அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததும் அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கம் நிறைந்த தந்தையாகிய இறைவன் இந்த ஜெப வீட்டில் எழுந்தருளியிருப்பாராக. அவர் வாழும் கோயிலாகிய நம்மை பரிசுத்த ஆவியினால் புனிதப்படுத்துவாராக. திருப்பீடமானது நேர்ந்தளிக்கப்படுகின்றது. இறைவா, உமது திருஅவையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உம் திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே. இன்று விசுவாசிகளின் திருக்கூட்டம் இந்த ஜெப வீட்டை மிக சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றைக்கும் நேர்ந்தளிக்க விளைகின்றது. ஏனெனில் இங்குத்தான் அத்திருக்கூட்டம் உம்மை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினை வருகின்றது. திருவருள் சாதனங்களால் ஊட்டம் அடைகின்றது. இக்கட்டிடம் திருச்சபையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. ஆகவே இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இந்த கோவிலையும் இந்த பீடத்தையும் விண்ணக கொடைகளால் நிரப்பிய அருளே உம்மை தாழ்மையாக வேண்டுகிறோம். இதனால் இக்கோவில் எக்காலத்திற்கும் புனித தலமாகுவதாக. இப்பீடமும் கிறிஸ்துவில் பலிக்கு ஏற்றதாக என்றும் இருப்பதாக. இங்கே இறை அருள் பெருக்கு மனிதரின் பிழைகளை போக்குவதாக. இதனால் பரம தந்தையே, பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாக்கு பெற்று புதுப்பிறப்பு அடைவார்களாக. இங்கே இறைமக்கள் திருப்பீடத்தை சுற்றி நின்று பாஸ்கா நினைவு பலியை கொண்டாடுவார்களாக. கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுடலாலும் ஊட்டம் பெறுவார்களாக. இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக. வானக தூதரின் இன்னிசையோடு மாந்தரின் குரலும் ஒருங்கிணைவதாக. மண்ணகத்தின் மீட்புக்காக இடைவிடா மன்றாட்டு உம் திருமுன் எழுவதாக. இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக. ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை அடைவார்களாக. மாந்தர் அனைவரும் மகிழ்வோடு வானக எருசலேமுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்னும் மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்ந்திடுவார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்ற எம் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது பீடத்தை திருத்தைலம் பூசி ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கின்றோம்.
நாம் திருத்தைலம் பூசும் இப்பீடத்தையும் கோயிலையும் வல்லமையால் புனிதப்படுத்துவாராக. இவை கிறிஸ்து திருச்சபை என்னும் மறைபொருளை வெளி அடையாளமாக காட்டுவனவாக. தூபம் தயாரித்து நறுமணம் வீசும் அந்த தூபமானது காட்டப்படுகின்றது. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டு தூபம் போல் திருமுன் எழுவதாக. இந்த இல்லத்தில் நறுமணம் நிறைவது போல திருச்சபையில் கிறிஸ்துவின் நறுமணம் கவழ்வதாக. ஆமேன். எரியும் திரியானது ஏற்றப்படுகின்றது. அதை அர்ச்சித்து ஆயரவர்கள் புரோவின்ஷியல் சுப்பீரியரிடம் கொடுப்பார்கள். அவர் அதை பீடத்தின் மீது வைப்பார். கிறிஸ்துவின் வழி திருச்சபையில் மிளிர்வதாக.
இதனால் உலக மக்கள் அனைவரும் நிறைவான உண்மையை கண்டடைவார்களாக. பீடமானது அர்ச்சிக்கப்பட்டு விட்டது. உன்னதங்களிலே பாடலாம்.